ராணிப்பேட்டை மாவட்டம் கடப்பேரி ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் அமைக்கப்பட்ட பந்தல் மின்கம்பி உரசும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது முகாமில் கலந்து கொள்ள வந்த மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுகுறித்து முகாமில் இருந்த அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்த போதிலும் இதில் கலந்து கொண்ட அமைச்சர் ஆர் காந்தி ஆய்வு நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்தது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா மேல்புதுப்பேட்டை பகுதியில் மதுக்கடை அருகே மதுபோதையில் உறங்கிக் கொண்டிருந்த கூலி தொழிலாளி அண்ணாமலை என்பவரை தாக்கிய மர்ம நபர்கள் அவரிடமிருந்த 10,000 ரூபாய் பணத்தை திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட அண்ணாமலை வாலாஜாபேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெல்லியாலம் பகுதியில் மூதாட்டியை தாக்கி கொன்ற காட்டு யானையை அதிநவீன தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் குடியிருப்புகள் மற்றும் தேயிலை தோட்டங்களில் யானை நடமாட்டம் தெரிந்தால் உடனடியாக தகவல் அளிக்குமாறு தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையில் உள்ள கழிவறைகளில் கதவுகள் அமைக்கவும், தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கவும் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பகுதியில் போதுமான இருக்கை வசதி ஏற்படுத்தி கொடுக்கவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சாய்ந்து இருந்த மின்கம்பத்தில் தாழ்வாக சென்ற மின்கம்பி உரசியதில் நதீம் என்ற இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் உயிரிழந்த இளைஞரின் உடலை மீட்டு ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் உள்ள 36க்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகளில் மாவட்ட வழங்கல் அலுவலர் சரவணன் தலைமையில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. சோதனையின் போது கடைகளில் உள்ள பொருள் இருப்பு பட்டியல், பொதுமக்களுக்கு வழங்கும் பொருட்களின் தரம் குறித்து தீவிரமாக பரிசோதிக்கப்பட்ட நிலையில் ரேஷன் பொருட்கள் கடத்தப்பட்டால் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அலுவலர் சரவணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். குமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே 2017ஆம் ஆண்டு 5 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த முதியவர் நடராஜனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நாகர்கோவில் போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் நாகராஜன் மீது போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நீதிபதி சுந்தரையா இந்த தீர்ப்பு வழங்கினார். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிகளில் மாவட்ட கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி கழிவுநீர் கால்வாய் பணிகள் மேற்கொள்ளக்கூடாது என்று தூய்மை பணியாளர்களுக்கு அறிவுரை வழங்கியவர் தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஊராட்சியில் 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் திறந்தவெளி கிணறு ஆகியவை கடந்த 4 வருடங்களாக மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவராத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நேரடி ஆய்வு மேற்கொண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரமை மாவட்ட ஆட்சித்தலைவரும் முன்னாள் மந்திரி மஸ்தானிடம் நாங்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டேன். ஆனால் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இந்த பணம் வீணாகுது, மக்கள் வரி பணம் பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரவே கேட்டுக்கொள்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் உண்டியல் என்னும் பணி இணை ஆணையர் செல்லத்துறை முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 1,65,65,000 ரூபாய் பணமும் 61 கிராம் தங்கமும் 3 கிலோ மற்றும் 200 கிராம் வெள்ளியும் 51 வெளிநாட்டு நாணயங்கள் உட்பட 1.14 கோடி ரூபாய்க்கு மேல் காணிக்கையாக கிடைக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பல்லகச்சேரி பெரிய ஏரியில் மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏரிக்குள் இறங்கி ஆர்வத்துடன் வலைகளை போட்டும் கைகளாலும் மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரதான நீர்நிலைகளில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று மூதாதையர்களுக்கு புண்ணிய ஸ்தலமான அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடல் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் திதி தர்ப்பணம் செய்தனர். சென்னை திருவொற்றியூரில் கோயிலில் பூட்டை உடைத்து நகை மற்றும் உண்டியலை திருடிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அதே பகுதியை சேர்ந்த உமாபதி மற்றும் அவருடைய மகன் காசி விஸ்வநாதன் நகையை திருடியதை ஒப்புக்கொண்ட நிலையில் இருவரையும் கைது செய்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாநகராட்சி காமராஜர் மேல்நிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவுகளை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி ஆய்வு மேற்கொண்டார். மேலும் உணவு தயாரிக்கும் போது சுகாதாரமாகவும் தரமாகவும் குறித்த நேரத்துக்கு சமைத்து பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் இருந்து அம்மங்கல் ஓடை வழியாக செல்லும் சாலை குண்டும் குழியுமாக ஜல்லிக்கல் பெயர்ந்த நிலையில் உள்ளதால் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து சாலையை சரி செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கோயில் மூடப்பட்ட பின்பு நடைபெறும் சிறப்பு பள்ளி அறை பூஜையில் நகைச்சுவை நடிகர் யோகிபாபு சிறப்பு தரிசனம் செய்தார். பின்னர் கோயில் வளாகத்தில் அவரின் புதிய சொகுசு காருக்கு சிறப்பு பூஜையும் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் 5 நாட்களுக்கு பின்பு சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். மேலும் ஆடி அமாவாசை முன்னிட்டு பக்தர்களின் வருகை அதிகரிப்பால் கூட்ட நெரிசலை சரி செய்வதற்காக ஏராளமான போலீசார் சுருளி அருவி பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கீழப்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் இந்த திருவிழாவில் சுற்றுவட்டார கிராம மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வீட்டின் கதவை உடைத்து 2 பவுன் நகை மற்றும் கோயிலில் அம்மன் தாலியை திருடிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சூர்யா என்பவரை சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் திருடியதை சூர்யா ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து குன்னூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு பகுதியில் ஊடகங்களில் செய்தி வெளியானதை தொடர்ந்து டாஸ்மாக் மதுபான பாருக்கு சீல் வைத்து மதுபான விற்பனையில் ஈடுபட்ட பார் ஊழியரை அதிகாரிகள் கைது செய்தனர். சட்ட விதிகளை மீறி 24 மணி நேரமும் பாரில் மதுபானங்களை கள்ள சந்தையில் விற்பதாக செய்தி ஊடகங்களில் நேரடி காட்சிகளுடன் வெளியானதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வி.கே. புதூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் அந்தோணி பாஸ்கர் மீது செட்டியூர் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் ஹரிகிருஷ்ணன் என்பவர் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த புகார் மனுவில் தாங்கள் இருவரும் சேர்ந்து கார் வாங்கி விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வந்த நிலையில் தன்னிடம் அளவுக்கு அதிகமாக கடன் வசூல் செய்யும் நோக்கத்தில் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர் மாவட்ட நிர்வாகம் அவர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். அந்தோணி பாஸ்கர் எஸ்ஐயும் விகேபூரில் வளாகார் அந்தோணி பாஸ்கர் எஸ்ஐம்பார். அவர் நானும் ஒன்றா தொழில் பண்ணி வந்தோம். அந்த தொழிலில் எனக்கு லாஸ் ஆகிட்டு அதெல்லாம் ஒரு 80,000 நான் அவர் கொடுக்க முடியல. என்னால் ரொம்ப இதாகிட்டு வட்டிக்கு எதுவும் வாங்கி கொடுத்து பார்த்தேன். அப்புறம் என்னால் முடியல, விட்டேன். அதனால் என்னை இடையில அடிச்சதுனால நான் ஜிஹெச்சில் அட்மிட் ஆனேன். என்னால் முடியல. அப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு இப்போ சமீப காலமாக என்னை ஒரு 8 லட்ச ரூபா கேட்டு கேஸை போட்டு என்னை மிரட்டி வராரு. டெய்லி எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுக்க மாட்டேங்காங்க, அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க. அவங்க ஒரு கம்ப்ளைண்ட், நான் சிஎம் செல்லுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். அதை அவங்களே முடிச்சிட்டாங்க. அவங்களே முடிச்சு எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. என்ன கூட்டு விசாரிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணலாம். அவங்களே எல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ கலெக்டரேட்ட மனு கொடுத்துருக்கேன், நடவடிக்கை எடுப்பார்னு நம்பியிருக்கேன்.
தேனி மாவட்டம் பெரியகுளம், ஆண்டிக்குளம், பூலாங்குளம் உள்ளிட்ட பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட 2ஆம் போக நெல் சாகுபடி நல்ல விளைச்சல் அடைந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் அவ்வப்பொழுது சாரல் மழை பெய்து வருவதால் அறுவடை பணிகளுக்கு தடங்கள் ஏற்படும் நிலை உள்ளதால் விவசாயிகள் நெல் அறுவடை பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி சார்பில் 2வது நாளாக நேற்று நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாமில் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் குறைகளை மனுக்களாக அளித்தனர். இந்த முகாமில் கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் மாற்றம் குறித்த ஆதாரங்களை ஆய்வு செய்து இறுதியாக பயனாளிகளுக்கு வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விஷாரம் பெரிய மசூதி தெருவில் உள்ள ஒரு வீட்டில் மர்ம இளைஞர் ஒருவர் முகத்தில் முகமூடி அணிந்து கொண்டு கொள்ளையடிக்க நுழையும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையறிந்த வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதால் இளைஞர் தப்பியோடும் காட்சிகளும் அதில் பதிவாகியிருந்த நிலையில் போலீசார் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு செய்யாமல் 19,149 குத்தகை விவசாயிகள் தவித்து வருகின்றனர். மேலும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு குத்தகை விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்வதற்கான நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு மற்றும் வேளாண் துறைக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமை ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து ஆவின் சத்துமாவு, குடும்ப அட்டை போன்ற நலத்திட்டங்களையும் வழங்கப்பட்ட நிலையில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அமெரிக்காவில் நடைபெற்ற உலக காவல்துறைக்கான தடகள போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டு தமிழ்நாடு காவல்துறை வீரரான தலைமை காவலர் சுரேஷ்குமார் நீளம் தாண்டும் போட்டியில் முதல் முயற்சியிலேயே சிறப்பாக தாண்டி தங்கம் வென்று சாதனை படைத்தார். தொடர்ந்து 100 மீட்டர் ஓட்டப் போட்டியில் வெள்ளியும் 400 மீட்டர் ஓட்டப் போட்டியில் வெண்கலமும் வென்று சாதனை படைத்த அவருக்கு சேலம் மாவட்ட காவல்துறை மற்றும் கிராம மக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம், கோபால்பட்டி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் மாமரங்கள் வளர்க்கப்பட்டு வரும் நிலையில் மாங்காய் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. 1 கிலோ மாங்காய் 3 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை விற்பனையானதால் பல ஏக்கரில் விளைவிக்கப்பட்ட டன் கணக்கிலான மாங்காய்களை பறிக்காமல் விவசாயிகள் மரங்களிலேயே விட்டதோடு மாமரங்களை எந்திரங்கள் மூலம் வெட்டி அகற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இந்தியாவிற்கு வழிகாட்டியாக ஒவ்வொரு திட்டங்களையும் எண்ணி முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுத்திக் கொண்டிருப்பதாக அமைச்சர் சக்கரபாணி பெருமிதம் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமிற்கு தலைமை தாங்கி உரையாற்றிய அவர் முன்னதாக கீரனூர் பேரூராட்சியில் 2,80,00,000 மதிப்பீட்டில் சாலை பணி அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விவசாய நிலத்தை போலி ஆவணம் தயாரித்து பெண் காவலர் அபகரித்ததாக விவசாயி ஒருவர் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட காவலர் முத்துலட்சுமி மற்றும் அவரது கணவர் சுப்பிரமணி ஆகியோர் மீது புகாரின் பேரில் விசாரணை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயி கோரிக்கை வைத்துள்ளார். மலைமலை காவல் நிலையத்தில் பணிபுரியும் முத்துச்சேச்சி என்பவர் கணவர் இருவரும் சேர்ந்து அந்த பூமியை வாங்கி எனக்கு சொந்தமான கிணறு வாரி ஊற்றி இல்லாமல் கிணறு வெட்டி சேர்த்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள். இதில் வேறு நடவடிக்கை எடுத்து சொல்லி நம்ம மாவட்ட காவல் அதிகாரிகிட்ட புகார் மனு கொடுத்துள்ளேன். மதிப்பு வந்து சென்ட்ரலுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு போகுதுங்க. மெயின் ரோட்லேயே ஒரு 5 சென்ட் ஏமாற்றிருக்காங்க. ஆமாங்க ஆமாம். மலைமலை காவல் பெண் காவலர் முத்துசாமி அவர் கணவர் இரவோடு இரவாக எல்லாம் ஜேசி போட்டு அழிச்சு பெண் காவலர் முத்துசாமி முத்துலட்சுமி
ஆமாம், எல்லாம் சேர்ந்து இரவோட இரவு நான் உடல்நலம் சரியில்லை காரணத்தால் ஒரு 9 மாத காலமாக நான் ஈரோட்டில் இருப்பதனால் இந்த சம்பவங்கள் நடத்துள்ளது. காட்டு மாசு. ஆமாம், ஒரு 10 மாத காலமாக தோட்டத்துக்கு போகல. அதை பயன்படுத்தி ஆக்கிரமித்து எல்லாம் மண்ணெல்லாம் நிறை விட்டு பயிரிட்டுருக்காங்க. எங்கள் பூமியை நாங்கள் சுத்தம் பண்ணிக்கிட்டோம். இன்னும் விற்கலைங்க, அவங்க எடுத்து இருக்குது. அவங்க வேறு கரை பண்ணியிருக்காங்க. இதுபோல் பல இடங்களில் பினாமி வேலையுமே அவர் கணவர் வேலையும் வாங்கி போட்டிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.